தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட 7 குடும்பங்கள் ஒதுக்கி வைப்பு. மீனவ கிராம பஞ்சாயத்தினர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனை. விருதாச்சலத்தில் காவல்துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். மாமல்லபுரம் அருகே பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் குடும்பம் உட்பட 7 குடும்பத்தினரை மீனவ கிராம பஞ்சாயத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த எடியூர் ஊராட்சிக்குட்பட்ட கொக்கில்மேடு குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மனைவி ராஜாத்தி எடியூர் ஊராட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு கொக்கிலமேடு பகுதியில் உள்ள மழைநீரை கால்வாய் 2 அடி உயர்த்தி கால்வாய் அமைத்துள்ளார். இதில் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் ராஜாத்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்துவிட்டு அனுப்பி வைத்துள்ளனர். கிராம பஞ்சாயத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி குடும்பத்தினர் உட்பட 7 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செங்கல்பட்டு சார் ஆட்சியரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 7 குடும்பத்தினர் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை கொக்கிலமேடு மீனவ பஞ்சாயத்தினர் திருப்பி பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் மீண்டும் தற்போது கொக்கிலமேடு மீனவ பஞ்சாயத்தினர் ராஜாத்தி மற்றும் 7 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். கடலுக்கு சென்று மீன்பிடிக்க கூடாது, ஊரில் நடக்கும் அனைத்து நல்லது கெட்டதிலும் கலந்து கொள்ளக்கூடாது, ஆட்டோக்களில் பள்ளி குழந்தைகள் மற்றும் யாரையும் ஏற்றி செல்லக்கூடாது, அக்கம் பக்கத்தினரிடம் பேசக்கூடாது மற்றும் மீன்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என மீனவ பஞ்சாயத்தினர் தடை விதித்ததாக பாதிக்கப்பட்ட நபர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினர். தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் புரட்டாசி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் புரட்டாசி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம், கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். bilang keranglah.
கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் நிகழ்ச்சியை காவல் ஆய்வாளர் பத்மாவதி பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதம் வழங்கி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கழுகுமலை ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் முன்பாக ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பாக 37வது மாத அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் பெரியராஜா வரவேற்புரை வழங்கினார். கிராம நிர்வாக அலுவலர் மந்திர சூடாமணி, தொழிலதிபர்கள் சண்முகவேல் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர் அரவிந்த்ராஜ் நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். தொழிலதிபர்கள் ரமேஷ் மற்றும் காளிராஜ் பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கழுகுமலை காவல் நிலைய ஆய்வாளர் பத்மாவதி கலந்து கொண்டு பொங்கல் பிரசாதத்தை வழங்கி துவக்கி வைத்தார். கழுகுமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் கார்த்தீஸ்வரன் ஆகியோர் அன்னதானத்தை துவக்கி வைத்து வழங்கினர். நிகழ்வில் அறக்கட்டளை நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிரசாதத்தை பெற்று சென்றனர். நீங்க இங்கிட்டு திரும்பினாலே சரியா இருக்கும். சரிண்ணா, இங்க பாருங்க. தம்பி கஞ்சா விற்றவர்கள், கஞ்சா வழக்கில் கைதானவர்கள் என வீடுகளில் விருதாச்சலம் காவல்துறையினர் அதிரடி சோதனை. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை விருத்தாச்சலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்றவர்கள், கஞ்சா வழக்கில் கைதானவர்கள் வீடுகளில் காவல்துறையினர் 8 குழுக்களாக பிரிந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் உதவி கண்காணிப்பாளர் கிரியாசக்தி தலைமையில் ஆய்வாளர் முருகேசன், உதவி ஆய்வாளர் சந்துரு மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று சோதனையிட்டும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டவர் உள்ளாரா எனவும், அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது எனவும், அவரது உறவினர்கள் முகவரிகள் சரியாக உள்ளதா எனவும் விசாரணை மேற்கொண்டனர். நகரம் முழுவதும் 8 குழுக்களாக பிரிந்து சல்லடை போட்டு கஞ்சா தொடர்பாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதால் நகரம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
பழக்கமா அவங்ககிட்ட கிடையாது. நம்ம ஊரு வெட்டியா சார், நான் ஊரு வெட்டியா நானு. யாரு இந்த மாதிரி சார் இருக்கிறது? நாங்க ஊரு வெட்டியா போன அடிக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணாங்களா? அது கஞ்சா விற்கிறேன்னு யாரும் சொன்னாங்க. நம்ம ஐயோ கடவுளே, என்ன சார் நல்லவங்களா கெட்டவங்களா ஆக்குவீங்களாட்டு சார். நாளைக்கே போங்கன்ற வந்து அவங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க சார். அவங்க நான் கடவுள் தான் சார் போகணும். சந்தோஷம் இல்ல உண்மை நான் போறேன். அதான் நாங்க சொல்றோம். வந்து நாங்களா தேவையானங்களா? நாங்க அந்த மாதிரி ஆளு கிடையாது சார். நம்ம ஊருக்கு கிராம பணியாளர். ஆமா சொல்றேன். பெண்ணாடம் அடுத்த வெண்கரும்பூரில் பெண்ணாடம் லைன் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த வெண்கரும்பூர் ஊராட்சியில் வெண்கரும்பூர் அசலம்பாள் அவர்களின் நினைவாக கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் பெண்ணாடம் லயன் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் லயன் சங்க தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. சங்க இளைஞர் நலன் ஒருங்கிணைப்பாளர் வசந்தராஜ் வரவேற்றார். மாவட்ட தலைவர்கள் ஞானப்பிரகாசம், ரேவதி வசந்தராஜ், செந்தமிழ் செல்வி, டாக்டர் அனிஷா ஆகியோர் முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவர் அனிஷா கண் பரிசோதனை செய்தார். இதில் சுமார் 750 பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முன்னதாக ஊராட்சி மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு வைத்து மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கினார். இந்த நிகழ்வில் திரளான லைன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடப்பதை முன்னிட்டு அதற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக திண்டிவனம் நகர செயலாளர் மணிகண்டன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாநாட்டிற்கு அனுமதி கிடைத்ததை முன்னிட்டு வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறுவதையொட்டி அதனை சிறப்பிக்கும் விதமாக திண்டிவனம் காந்தி சிலை அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆசியுடன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி திண்டிவனம் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் திண்டிவனத்தில் உள்ள காந்தி சிலை அருகில் தமிழக வெற்றி கழகத்தினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், திண்டிவனம் நகர நிர்வாகிகள் கஜேந்திரன், ராஜா, தேவ், ஆரிஃப் பாஷா, சங்கர், விஜய், அப்பு என அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தளபதி 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 தளபதி
பழனியில் கருணை விழிகள் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி இட்டேரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கருணை விழிகள் அறக்கட்டளை, நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை மற்றும் JRC கல்வி குழுமம் ஆகியவை இணைந்து கண்தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்த கொடையாளர்களை கௌரவிக்கும் விதமாக விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வின் தலைமையாக கருணை விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் தென்றல், நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை மாநில தலைவர் ரமேஷ் மாரிமுத்து, செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் ராஜா, JRC கல்வி குழும தலைமை ஆசிரியர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் பல்வேறு அவசர காலங்களில் அதிக முறை இரத்த தானம் செய்த கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர். மேலும் உடல் உறுப்புகள் தானம் செய்த கொடையாளர்களை விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தென்னிந்திய திரைப்பட புகழ் நகைச்சுவை நடிகர் தாமு வருகை தந்து அனைவருக்கும் விருதுகள் வழங்கி உடல்நலம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பொதுமக்களிடையே எடுத்து கூறி ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து சமூகத்தில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடிய வெற்றியாளர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. இந்த இரண்டு முக்கியமான பகுதியாக இந்த நான் கொடுத்துருக்கேன். என்னை விட ஒரு பச்சை துரோகி உலகத்திலே கிடையாது. பச்சை துரோகி எனக்கு நானே. பழனியில் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் இன்னைக்கு அத்தனை பேரும் கிங்கு மாதிரி இருக்கணும், ராணி ராஜா மாதிரி. மரக்காணம் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் ரவிவர்மன் தலைமையில் புதியதாக ஆயில் கடை திறப்பு விழா நடைபெற்றது. மரக்காணம் பேரூராட்சி சன்னதி வீதியில் ETGE ஆயில் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் ஒன்றிய அதிமுக செயலாளர் ரவிவர்மன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதிய கடையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் துரை, கடையின் உரிமையாளர் சேகர், குமரவேல், விழுப்புரம் மாவட்டம் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் தொழிலதிபர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவருக்கு யூஸ் ஆகணும்லப்பா. கிரீஸ் bill bukanlah ada. Nakapun aja kan? Kapun.
சூர்யா விழுப்புரம் மாவட்டம் கலிஞ்சிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் MAS சுப்பிரமணியம் தொண்டு அறக்கட்டளை, ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை, தட்சிணாமூர்த்தி ராமானுஜம் தாசன் தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் கலிஞ்சிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவை வில்லியனூர் அன்னை கண் மருத்துவமனை டாக்டர் சுகந்தி பிரபாகர், கண்டமங்கலம் வட்டார மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர்த்தி திருமாறன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இலவச கண் மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் கலிஞ்சிக்குப்பம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் சுபாஷினி, ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் ராஜா ராம்குமார், தட்சிணாமூர்த்தி ராமானுஜம் தாசன் தர்ம அறக்கட்டளை ஹேமச்சந்திரன், சமூக சேவகர் சொக்கலிங்கம் மற்றும் கலிஞ்சிக்குப்பம் இளைஞர்கள் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் கண்புரை உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை, மருந்துகள் அனைத்தும் இலவசம். அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு மறுபரிசோதனைகள் இலவசமாக செய்தல், கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு கண்ணாடி தேவைப்பட்டால் 1 வாரத்திற்கு பிறகு இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்படும் என்று மருத்துவ முகாமில் நிறுவனர் தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் MAS சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் அன்னை கண் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆர்யாஸ் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கான உறுப்பினர் சேர்த்தல் குறித்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் முத்தியால், மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ரமேஷ் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் சேர்த்தல் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளான ரங்கநாதன், ரவி, வெங்கட்ராவ், திருவேங்கடம், ஆனந்த், அப்துல்லா, செங்கேனி, சதீஷ், பாஸ்கர், செல்வமணி, பிரபு, மோகன், வேலாயுதம், பியூலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதெல்லாம் நீங்கள் சமயம் கிடைக்கும் போது ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம மீண்டும் கட்சி மிகப்பெரிய வலுப்பெறும். காங்கிரஸ் 2019 சில சரியான இது இல்லாததுனால நமக்கு தேய்மானம் ஏற்பட்டு ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் பலம் அடைஞ்சிருக்கு. இருப்பினும் நாம் இப்பவும் ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளோ உறுப்பினர் சொன்னாங்களா அந்த உறுப்பினரை கண்டிப்பாக சேர்த்து கொடுப்போம். இன்னும் செஞ்சி இது திண்டிவனத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் செஞ்சி சட்டமன்ற தொகுதியை நான் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் சிறப்பு மாநில பொதுச் செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், புதிய கட்சியுடைய போராட்டால் அதனால் நம்ம இருக்கிற கட்சி தலைவர் ஒன்றா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலே மாநில தலைவர் அவரது ஆலோசனை நிர்வாகி நம்ம இது பண்ணா ஒரு அமைப்பை நம்ம கட்டமைக்கணும். அந்த அமைப்பு எந்த இதுல கட்டமைக்கணும்னா நம்மளுடைய கொள்கையை ஃபர்ஸ்ட் நிலைநாட்ட வேண்டும். பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவைகளை செய்யணும். நம்மளால முடிந்த இது அது மலையை போட்டுச்சு மற்ற திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில்
பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் முகாம் அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் பெரியாண்டவர்பட்டு திமுக, விசிக உள்ளிட்ட கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்கள். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் அருகே உள்ள கம்பூர் கோனேரிக்குப்பம் கீழ் ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திமுக கம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார்கள். இந்த நிகழ்வில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி, ஓலக்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட 7 குடும்பங்கள் ஒதுக்கி வைப்பு. மீனவ கிராம பஞ்சாயத்தினர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனை. விருதாச்சலத்தில் காவல்துறையினர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.